வணக்கம் நண்பர்களே, இது வீட்டு பயிர் குக்கிங் சேனல். நான் உங்கள் ஜேபி ஏழுமலை. இன்னைக்கு நம்ம காரசாரமான ஒரு சூப்பரான நண்டு கிரேவி மசாலா செய்ய போறோம். எப்படி செய்யணும் வாங்க பார்த்துலாம். இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். இந்த 1/2 கிலோ நண்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டை கிளீன் பண்ணிக்கலாம். இதை தூரம் போட்டுருங்க. இந்த சைடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி செதில் அதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக ஒரு தண்ணியில் இப்படி வச்சிங்கன்னா உள்ள இருக்கிறதுக்கு வெளியே போயிடும். நல்லா ப்ரெஷ் ஆகிடும் நண்டு. அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதுதான் நண்டு க்ளீன் பண்ணோம். அடுப்பத்தை இது வெறும் வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மரத்துல நல்லா காஞ்சி போயிருக்கு. வெறுவுக்கு நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்ல, இங்கேயே நிறைய வெறுவு நம்மளுக்கு இருக்கு. இது பாருங்க, இது பனை மரத்துல இருக்கிற ஒரு பஞ்சு. இது இதை வச்சு தான் நம்ம அடுப்பத்தை வைக்க போறோம். இது அடுப்பத்தை வச்சுக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் பிடிச்சி பாருங்க. அது மேலே வெறும் வச்சு விட்ருவோம். நம்ம மசாலா வதக்கிறதுக்கு சட்டி ஏற்றி சூடு பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சிச்சு. ஒரு 50 ml ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் மற்ற பொருளை சேர்க்கலாம். துருவன தேங்காய் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 15 முந்திரி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பட்டை, ஒரு 2 அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். இதையும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுபடணும்னு இல்லை, ஒரு மீடியமாக வறுத்தா போதும். ஏன்னா இதை போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், போதும், இறக்கிடலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த மசாலாலாம் வறுத்தோம் இல்லையா, அதை போய் இந்த மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி முடிச்சாச்சு. செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்க கூடாது. நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் ஒன்றா மசித அளவுக்கு
வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் சால்ட்டு போடும்போது தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மயஞ்சி வரும். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 2 ஒரு 2.5 ஸ்பூனு. காரம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு, தக்காளி வெங்காயமும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க, அடி பிடிக்க கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் முயசா போடுறேன், நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முயசா போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணால். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது. இன்னும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். எங்கள் கேமராமேன் பாருங்கள், மேலே மரத்து மேலேருந்து வெறும் உடச்சின்னு இருக்காரு. இவர் தான் என்னுடைய கேமராமேன், விஷ்ணு ஒரு பேர். நண்டு கிரேவியை ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாங்க. அவ்வளோதான், நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லியை தூவி அப்படியே இறக்கிட்டோம்னா நண்டு கிரேவி அதுமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம சாதத்து கூட நண்டு மசாலா வச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நண்டு கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.